الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. وقال نبينا صلى الله عليه وسلم أحصوا هلال شعبان لرمضان. وأيضا قال نبينا صلى الله عليه وسلم وهو شهر ترفع فيه الأعمال إلى رب العالمين أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மர எழுத்த இறைவனுக்கு மாபெரும் புகழடைப்போம். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் அஹ்மது நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக. ஆமீன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக சங்கமிக்க ஷாபான் மாதம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, சிறப்பான ரஜப மாதம் நிறைவு பெற்று ஷாபான் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். ரஜப மாதம் ஆரம்பமாகும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை செய்தார்கள். அந்த துஆவை நாமும் அந்த மாதத்திலே தினசரி கேட்டுக்கொண்டிருந்தோம். என்ன துஆ? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வபல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், ரஜபு மாதத்திலும் பரக்கத்தை தந்தருள்வாயாக, ஷாபான் மாதத்திலும் பரக்கத்தை தந்தருள்வாயாக என்ற துஆவை நாம் தினசரி ஓதிக்கொண்டிருந்தோம். அல்லாஹு தஆலா அந்த துஆவை கபூல் செய்து ரஜபு மாதத்தினுடைய பரக்கத்துகளை முழுமையாக பெற்ற நல்லோர் கூட்டத்திலே நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. அடுத்து ஷாபான் மாதம் ஆரம்பித்திருக்கின்றது. ஷாபான் மாதத்தினுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பை வைத்திருக்கின்றார். அந்த வரிசையிலே ஷாபான் மாதத்திற்கு என்ன சிறப்பு என்று நாம் பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். இந்த மாதத்தில் செயல்பட்டும் இருக்கின்றார்கள். அப்ப ஷாபான் மாதத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஷாபான் மாதத்தை பற்றி ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? அஹ்சு ஹிலால ஷஅபான் லி ரமலான். ஷஅபான் மாதத்தினுடைய பிறையை நீங்கள் கணக்கிட்டுக் கொண்டே இருங்கள். ஷாபான் மாதத்தின் நாட்களை எண்ணிக்கொண்டே இருங்கள். லி ரமலான், ரமலானுக்காக வேண்டி என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இந்த ஹதீஸினுடைய கருத்து என்னவென்றால், எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வீட்டில் உதாரணமாக ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடைபெறுகிறது, ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நாம் முடிவு பண்ணியிருக்கிறோம். எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்கிறதா இருந்தால், நம்ம வீட்டில் ஒரு நிக்கா நடக்குதுன்னு வச்சுங்க,
முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அது. அப்போ அந்த நிக்காவுடைய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும், எந்த குறையும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்பதற்காக பல நாட்களுக்கு முன்னதாக, பல மாதங்களுக்கு முன்னதாக இருந்து நாம் தயாராகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படி சொல்லுகின்றார்கள், ரமதான் மாதம் வர இருக்கின்றது, அந்த ரமதான் மாதம் வருவதற்கு முன்னதாக அதற்கு முன்னுள்ள மாதமாகிய ஷாபான் மாதத்திலிருந்து நீங்கள் ரமதான் மாதத்திற்காக தயாராகுங்கள் என்று சொல்றாங்க. இஸ்லாத்தின் அடிப்படையில் நான் பார்க்கின்ற பொழுது, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, ஒரு நன்மையான காரியம், அந்த நன்மையான காரியத்தை செய்தால் நன்மை எப்படி கிடைக்குதோ, அந்த நன்மையான காரியத்தை செய்வதற்கு முன்னதாக, அதனுடைய நேரம் வருவதற்கு முன்னதாக அதற்காக நாம் தயாராவதும் நன்மையாக இருக்கின்றது. ஒரு நன்மையான காரியம் செய்ய வேண்டியிருக்கிறது, அதற்கு இன்னும் நாள் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, அதற்காக வேண்டி நாம் தயாராகுவது, அதை எதிர்பார்த்திருப்பது, அதுவும் நன்மைதான். ஹதீஸில் வருகின்றது, தொழுகை நன்மையான காரியம் அல்லவா? அப்ப அந்த தொழுகை வருவதற்கு முன்னதாக அதை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருப்பதும் தொழுகையில் இருக்கிற மாதிரி நன்மை கிடைக்குமா? உதாரணமாக லுஹர் தொழுகை எடுத்துக்கொண்டால், நம்முடைய பள்ளியில லுஹர் 1:30 மணிக்கு ஜமாத் நடக்குது, 1:30 மணிக்கு ஜமாத். ஆனால் நாம் 1 மணிக்கு வந்து உட்கார்ந்துடுறோம். அப்போ ஹதீஸ்ல வருகிறது, இந்த 1 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் நீங்கள் காத்திருக்கின்றீர்களே, அந்த அரை மணி நேரம் நீங்கள் தொழுகையில் இருந்த மாதிரி நன்மை கிடைக்கும் உங்களுக்கு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹதீஸ்ல நாம் பார்க்கின்றோம், நாளை கியாமத்திலே, மறுமையிலே, மஹ்ஷர் மைதானத்திலே நம்முடைய அகீதா என்ன? மௌத்தானதற்கு பிறகு மீண்டும் எழுப்பப்படுவோம் என்று நம்முடைய அகீதா, நம்முடைய ஈமான். அப்படி எழுப்பப்படுகின்ற பொழுது சிலருடைய முகங்கள் பிரகாசமாக இருக்கும், சிலருடைய முகங்கள் இருள் அடைந்திருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றார், யௌம தபியது உஜூ வ தஸ்வது உஜூ. நாளை மறுமையிலே எழுப்பப்படுகின்ற பொழுது சிலருடைய முகம் பிரகாசமாக இருக்கும், ஜொலித்துக் கொண்டிருக்கும், சிலருடைய முகங்கள் இருள் அடைந்திருக்கும், கருமை அடைந்திருக்கும். காரணம் அவருடைய அமலை பொறுத்து. அந்த அடிப்படையிலே சிலருடைய முகங்கள் பார்த்தா பிரகாசம் எந்த அளவுக்கு சொன்னா, நாம வானத்தில் நட்சத்திரங்களை பார்க்கின்றோம் அல்லவா? நட்சத்திரம் எப்படி ஜொலித்துக் கொண்டிருக்கிறது, அது மாதிரி சிலருடைய முகங்கள் நட்சத்திரத்தை போன்று ஜொலித்துக் கொண்டிருக்குமா. அப்போ மலக்குமார கேட்பாங்க, நீங்க என்ன அமல் செஞ்சீங்க உலகத்துல, இப்படி உங்க முகம் நட்சத்திரமான ஜொலிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ சொன்னவங்களாம், நாங்க உலகத்தில் வாழ்கின்ற பொழுது தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டு விட்டால், பாங்கு சொன்ன உடனே நாங்கள் ஒளி செய்து தொழுகைக்காக தயாராகிடுவோம். உதாரணமா லொஹருக்கு 1 மணிக்கு பாங்கு சொல்றாங்க, தொழுகை 1:30 மணிக்கு, 1 மணிக்கு பாங்கு, ஒரு 12:30 மணிக்கு நாங்கள் ஒளி செய்து ரெடியா உட்காந்துருவோம். பாங்கு சொன்ன உடனே 1 மணிக்கு பாங்கு சொல்றாங்க, பாங்கு சொன்ன உடனேயே ஒளி செய்து உட்காந்துருவோம். அப்போ தொழுகைக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. அப்போ பாங்கு சொன்ன உடனேயே ஜமாத்து நடப்பதற்கு நேரம் இருக்கிறது. பாங்கு சொன்ன உடனே நாங்கள் ஒளி செய்து ரெடியா இருப்போம். அப்போ அதனுடைய பரக்கத்தினால் எங்களுடைய முகம் இருக்கிறது பிரகாசம் நட்சத்திரமாக இருக்கு. சிலருடைய முகங்கள் சந்திரனை போன்று பிரகாசிக்கும், நட்சத்திரத்தை விட கொஞ்சம் பிரகாசம் எதுங்க, சந்திரன், சந்திரமான பிரகாசமா இருக்கும். அப்போ மலக்கு கேட்பாங்க, நீங்க என்ன அமல் செஞ்சீங்க, உங்க எவ்வளவு முகம் சிறப்பா இருக்கு, ஜொலிக்கிறது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்க பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே ஒளி செய்து ரெடியா இருப்போம். இன்னும் சிலருடைய முகங்களை பார்ப்பார்கள், அவருடைய முகம் சூரியனை போன்று பிரகாசமா இருக்கும், மிக மிக உயர்ந்த அந்தஸ்தில் எல்லாரும் எழுப்புவார். அப்ப அவங்களை பார்த்து கேட்பாங்க வழக்குகள், நீங்க என்ன அமல் செய்தீர்கள், இவ்வளவு பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, நாங்க நேரம் வருவதற்கு முன்னாலேயே, பக்து வருவதற்கு முன்னாலே நாங்க ஒளி செய்து ரெடி ஆயிடுவோம்.
லோகருடைய நேரம் 1 மணிக்கு ஆரம்பிக்குது இல்லை 12க்கு ஆரம்பிக்குது சொன்னால் நாங்கள் 12:30 மணிக்கு வக்து வர்றதுக்கு முன்னாலேயே முழு செய்து ரெடியாக ஆகிடுவோம் அவர் சொன்னார். அப்போ சொல்ல வருவது நோக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு நன்மையான காரியத்தை எதிர்பார்த்து அதற்காக நாம் தயாராகணும் சொன்னால் அதுவும் நன்மைதான். அந்த வரிசையிலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்சு ஹிலால ஷஅபான் லி ரமதான். ரமதான் வருவதற்கு இந்த ஒரு மாதம் இருக்கிறது. அந்த ரமதான் வருவதற்கு முன்னதாக நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். இதற்காக இந்த ரமதான், ஏனென்றால் ரமதான் எவ்வளவு பெரிய மாதம். ஷஹருன் அதீமுன் ஷஹருன் முபாரக், மிக சிறப்பான ஒரு மாதம், பரக்கத்தான மாதம். ரமதானுடைய ஒவ்வொரு பகலும், ஒவ்வொரு இரவும், ஏன் ஒவ்வொரு நிமிடமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் சிறப்பானது. முழுக்க 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 சிறப்பானது ரமதான மாதம். அந்த ரமதான மாதம் அதன் பரக்கத்துகளை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக நீ ரெடியாயிடுங்க. பகல்ல நோன்பு வைக்கணும், இரவுல தொழுகணும், தராவி தொழுகணும். நோன்பை முழுமையாக நாம் நோக்க வேண்டும். தராவி தொழில் குர்ஆன் ஷரீஃபை முழுமையாக கேட்க வேண்டும். அப்போ நம்முடைய வேலைகளை முன்பின்னாக்கி கொள்ள வேண்டும். ரமதானுக்கு முன்னாலே பின்னாலேயோ முக்கியமான ஏற்பாடு செய்துட்டு ரமதான் பிறந்து விட்டால் ரமதான் முடிகிற வரைக்கும் அதன் பரக்கத்துகளை முழுமையாக பெறுவதற்கு அமல்கள், ரமதானுடைய அமல்களை நாம் முழுமையாக செய்து அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக இப்போதிருந்தே நீங்கள் தயாராகுங்கள் என்று ரசூலுல்லாஹி இந்த ஹதீஸில் சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சில வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கின்றார். நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக, நம்முடைய ஈமான் பிரகாசம் அடைவதற்காக, நாம் சொர்க்கவாசி ஆவதற்காக, அல்லாஹ்வுடைய திருப்தி பெறுவதற்காக சில சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார். அதிலே மிக முக்கியமான சந்தர்ப்பம் என்னங்க? ரமதான் மாதம். அந்த ரமதான் மாதத்தை சில பேர் அலட்சியப்படுத்துறாங்க. ரமதானுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான். நோன்பை பற்றியோ தொழுகை பற்றியோ கவலைப்படுறதில்லை. இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒன்று. ஏன்? அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான், ஒரு சான்ஸை கொடுத்திருக்கின்றான். அது நீங்கள் மற்ற மாதங்களை போன்று அதை கழித்து விட்டால் அது அலட்சியம் பண்ற மாதிரி ஆயிடும். எனவே தான் ஹதீஸில் வருகிறது, அநேகமாக நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மெம்பரிலே பயான் செய்வதற்காக ஏறுகின்ற பொழுது, ஒவ்வொரு படிக்கட்டில் ஏறுகின்ற பொழுது ஆமீன் 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 சொல்லி ஏறுறாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள் பயான் முடிஞ்ச பிறகு, யா ரசூலுல்லாஹ், இன்று ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம், என்றுமே இல்லாத அளவுக்கு. நீங்கள் முதல் படியில் வச்சு கால் வச்சிங்க, ஆமீன் சொன்னீங்க. 2வது படியில் ஏறினீங்க, ஆமீன் சொன்னீங்க. 3வது படியில் ஏறினீங்க, ஆமீன் சொன்னீங்களே. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வந்து 3 விஷயங்களை சொன்னாங்க, சொல்லிட்டு ஆமீன் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் ஆமீன் சொன்னேன். அதில் முதல் விஷயம் என்ன? எவர் ஒருவர் ரமதான் மாதத்தை மற்ற மாதங்களை போன்றே அலட்சியமாக கழித்து விட்டால் அவர் நாசம் அடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி ஆமீன் சொல்லுங்க அப்படின்னாங்க. ஏன் ஆமீன் சொல்லணும்? அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை, இவ்வளவு பெரிய வாய்ப்பு, அதை அலட்சியப்படுத்தினா அல்லாஹ் கோபம் வரும். அதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, ரமதான் மாதத்தை அலட்சியப்படுத்தக்கூடியவர் நாசமாகட்டும் சொல்லி சொன்னாங்க. பத்துவா செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்றாங்க. எனவே தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரமதான் மாதத்தை அலட்சியப்படுத்தாமல் இருக்க வேண்டும், அதனுடைய பரக்கத்துகளை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க அஹ்சு இலால ஷாபான் ரமதான், ரமதான் ஷாபான் மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளையும் எண்ணிக்கொண்டிருங்கள் ரெடியாயிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இது ரசூலுல்லாஹ் ஷாபான் மாதத்தை பற்றி சொன்னது. ஷாபான் மாதத்தை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க விசேஷமாக மற்ற மாதங்களை பார்க்கணும். ஹதீஸில் வருகிறது, உசாமா என்ற ஒரு சஹாபி சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், தாங்கள் இந்த மாதத்திலே ஷாபான் மாதத்திலே மட்டும்
நிறைய நோன்பு வைக்கிறீங்களே, மற்ற மாதத்தில் நோன்பு வச்சது இல்லையே. நபிலான நோன்பு ரமதான் மாதத்தில் எல்லாரும் நோன்பு வைக்கிறோம். ஆனால் ஷாபான் மாதம் வந்து விட்டால் நீங்க நிறைய நோன்பு வைக்கிறீங்களே மற்ற மாதங்களை விட, என்ன விசேஷம் கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது சாதாரண மாதம் அல்லப்பா. இந்த மாதத்தை பற்றி மக்கள் பொடுபோக்காக இருக்கின்றார்கள், கவனக்குறைவாக இருக்கின்றார்கள். ஹதீஸில் வருகிறது, ஷஹருன் யக்ஃபுலுன் நாஸு அன்ஹு பைன ரஜப வ ரமதான். ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடைப்பட்ட இந்த மாதம் இருக்கிறதே, இதிலே இதை பற்றி மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் கவனக்குறைவாக இருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய முக்கியமான மாதம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஹுவ ஷஹருன் யுர்ஃபஉ ஃபீஹில் அமால் வஹுவ ஷஹருன் துர்ஃபஉ ஃபீஹில் அமால். இந்த மாதத்திலே அமால்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அமல் என்பது எவ்வளவு முக்கியமானது. அமல் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகின்றான். நான் குர்பான் பயானுடைய ஆரம்பத்தில் ஓதி காட்டிய ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. வாழ்க்கை லட்சியம் இருக்கிறது, இந்த வாழ்க்கை லட்சியம் இருக்கிறதுனாங்க நல்ல அமலை செய்வதற்காகத்தான் உங்களுக்கு நான் வாழ்க்கை கொடுத்துறேன் எல்லாம் சொல்றான். அப்போ வாழ்க்கை லட்சியமே என்னாங்க? நல்ல அமல் செய்யணும். இந்த நல்ல அமலுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னா, அல்லாஹ் தஆலாவிடத்தில் நம்முடைய ஆமால்கள் சமர்ப்பிக்கப்படும். மௌத்தானுக்கு பிறகு சமர்ப்பிக்கப்படுது. ஆனால் அல்லாஹ் இந்த எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னா, 2 மலக்குகளை ஏற்படுத்தியிருக்கின்றார். அந்த 2 மலக்குகள், ஒருத்தர் காலையில் வருவார், ஃபஜருக்கு பிறகு வருவார். ஃபஜர்லேருந்து அதுக்கப்புறம் அசர் மகரிப் நேரத்தில் மேலே போயிடுவார். இன்னொரு மலக்கு மகரிப்புக்கு பிறகு வருவார், அசர் மகரிப் வந்து ஃபஜர் வரைக்கும் இருப்பார். ஃபஜர் தொகுதியில் அவர் போவார். அப்போ 2 மலக்குகள் என்ன செய்வாங்க சொன்னால், அவங்களுடைய வேலை நாம் செய்கின்ற தினசரி அமல்கள் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு செய்திருக்காங்க. அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்கள். தினசரி எல்லாம் பார்க்குறான், நாம் என்ன அமல் செஞ்சோம், தினசரி ஒப்படைக்கப்படுகிற இடத்துல சமர்ப்பிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, வாரத்தில் 2 நாள் மீண்டும் சமர்ப்பிக்கப்படுகிறது. தினசரி அமல் பார்க்குறான் அல்லாஹ் தஆலா. வாரத்தில் 2 நாள், வியாழன் திங்கள் 2 நாள் அதே மாதிரி மலக்கு வராங்க, நம்முடைய அமல்களை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறாங்க. வாரத்தில் 2 நாள் அல்லாஹ் சமர்ப்பிக்கணும். அதனால தான் ஹதீஸில் பார்க்கின்றோம், ஃபஜருக்கு பிறகு அசருக்கு பிறகு நாம் என்ன செய்யறோங்க, மற்ற தொழுகைகள்லாம் தொழுதுட்டு போயிடுறோம். ஃபஜருக்கு பிறகு சலாம் கொடுத்துட்டு கொஞ்ச நாள் தஸ்பீஹ் ஓதுறோம். அப்புறம் அல்லாஹ்விடம் துஆ செய்கிற ஜமாத்தா. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதே மாதிரி ஃபஜருக்கு பிறகு சூரியன் உதயமாகும் வரை அந்த இடத்துல உட்கார்ந்து ஜிக்ர் செய்யுங்க. அசருக்கு பிறகு மகரிபுக்கு முன்னால் உட்கார்ந்து ஜிக்ர் செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் தான் மலக்கு வந்து போகிறது, நம்ம அமல் கொண்டு போகிறது. அப்போ நம்முடைய அமலை அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படுகிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமை நோன்பு வைப்பாங்க, திங்கக்கிழமை நோன்பு வைப்பாங்க. ஏன் வியாழக்கிழமை அமல் போகுது அல்லாட்ட, திங்கக்கிழமை அமல் போகுது. அப்போ தினசரி அமல் சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்புறம் வாரத்தில் 2 நாள் சமர்ப்பிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு மீண்டும் வருஷத்தில் ஒரு முறை சமர்ப்பிக்கப்படுகிறது, ஷாபான் மாதத்திலே. சென்ற ஷாபான் மாதத்திலிருந்து இந்த ஷாபான் வரைக்கும் நாம் செய்த அமல்கள் அல்லாஹ்விட சமர்ப்பிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு கடைசியில் மௌத்தான பிறகு எல்லா அமலும் நாம் பிறந்திலிருந்து மௌத்தாகின்ற வரவில் எல்லா அமலும் பொதுவாக சமர்ப்பிக்கப்படுகிறது. எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் இருக்கின்றார், அவருக்கு 3 சகோதரர் இருக்கின்றார்கள். அந்த 3 சகோதரர்களுக்காக அவர் பாடுபடுகின்றார். மரண வேளையில் அவர் 3 சகோதரர் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ என்னப்பா செய்ய போற, உனக்காக நான் உழைத்தேன். அப்போ ஒருத்தர் சொல்லுவாரா, நீங்க உயிரோடு இருக்க வேண்டி தான் உங்களுக்கு எனக்கு சம்பந்தம், நீங்க மௌத்தா போயிட்டீங்க, நான் வேற ஆள்கிட்ட போயிடுவேன். அதான் செல்வம். அதுக்கு பேர் என்னங்க, செல்வோம். இங்க இருந்து அங்க போயிடும், செல்வோம் உடல் இருக்காது. இன்னொரு சகோதரர் சொல்றாரு, நீங்க மௌத்தானா உங்களை குளிப்பாட்டி கபனிட்டு தொழுக வைத்து கபரில் அடக்கிட்டு வந்துடுவோம், அதோட முடிஞ்சு போயிடும். 3வது சகோதரர் சொல்றார், நான் உங்களோட கடைசி வரை இருப்பேன் என்று சொல்லுகின்றார். அவர் தான் அமல் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ நம்ம மௌத்தாகின்ற பொழுது நம் வாழ்நாள் பூரா செய்த அமல்கள் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படுகிறது. இப்படி இத்தனை கட்டமாக சமர்ப்பிக்கப்படுகிறது.
ஆக ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், எப்படி தினசரி வாரத்தில் 2 நாட்கள் சமர்ப்பிக்கப்படுகிறதோ இந்த வருஷம் பூரா செய்த அமல்கள் இன்று இந்த ஷாபான் மாதத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. துர்ஃபா ஃபீல் அமல். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஉஹிப்பு அன் யுர்ஃபா அமலி வ அன ஸாயிம். என்னுடைய அமல்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்படும் பொழுது நான் நோம்பாளியாக இருக்க விரும்புகின்றேன். ஏன்னு சொன்னா அல்லாஹ் இறக்கப்பட்டு நோம்பாளியாக இருப்பான், நல்ல மனுஷன், ஓகே ஓகே அமல் கபூல் செய்யும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்க, அமல் செய்வது மட்டுமல்ல, அந்த அமல் செய்த பிறகு அந்த அமல் அல்லாஹ் இடத்திலே கபூலாக வேண்டும். அதற்கு நம்ம கவலைப்படணும். நம்ம அமல் செய்துட்டு போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அமல் செய்த பிறகு பயப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நாம் அமல் செய்து விட்டோம், இந்த அமல் அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா? நாளை மறுமையிலே இந்த அமல் நமக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டு நம்முடைய ஆமால் நாமா என்ற அந்த ஏடு, அந்த புத்தகம் வலது கையில் கொடுப்பார்களா இடது கையில் கொடுப்பார்களா தெரியவில்லை. வலது கையில் கொடுத்தால் வெற்றி, இடது கையில் கொடுத்தால் தோல்வி. அதனால அமல் செய்தால் மட்டும் போதாது, என்னுடைய அமல்கள் அல்லாஹ்ட்ட மக்பூல் ஆகணும், ஏற்றுக்கொள்ளப்படணும் என்று அந்த பயத்தோடு நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஉஹிப்பு அன் யுர்ஃபா அமலி வ அன ஸாயிம். என்னுடைய அமல்களும் அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்கப்படுகிறது. எனவே நான் இந்த அமல் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகின்றேன். அதனால தான் இந்த மாசத்துல நிறைய நோன்புக்கிறோம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எனவே ஷாபான் மாதம் ஆரம்பமாக இருக்கின்றது. அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஒன்று ரமதானுக்காக வேண்டி இப்பொழுதிருந்தே நாம தயாராகணும். என்ன தயாராகணும்? ரமதானில் முழுமையாக நோன்பு வைக்க வேண்டும், ஒரு நோன்பு கூட விடுபடக்கூடாது. அதற்காக நாம் நம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்க்கணும், மற்ற வேலைகள் முன்பின் ஆக்கிக்கணும். தராவி தொழுகை முழுமையாக குர்ஆன் ஷரீஃப் கேட்கணும். தராவி என்ன பண்றாங்க ரம்ஜான்ல, முதல் அன்னைக்கு பார்த்தா ஜும்மா நிறைஞ்சு இருக்கும். அப்புறம் 2வது 3வது நாளாக பார்த்தா எப்படி பிழை தேஞ்சிட்டே வருது இல்லை, பிழை முழுசாக வந்த பிறகுன்னா அவங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிடும். அதை மாதிரி சப்பு குறைஞ்சிக்கிட்டே வந்து அப்புறம் நார்மலாக ஆகிடும். 3 சப்பு 4 சப்பு. அப்போ குர்ஆன் ஷரீஃபை முழுமையாக பாக்கியமில்லை. அப்போ ரமதானில் குர்ஆன் ஷரீஃபை தொழுகையில் முழுமையாக கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு எல்லாம் ஏற்படுத்தியிருக்கின்றார். எனவே நாம் என்ன செய்யணும், இப்பொழுதிருந்தே நம்முடைய வேலைகள் முன்பின் ஆக்கிக் கொண்டு பகலில் நோன்பு வைப்பதோடு ரமதானில் குர்ஆன் ஷரீஃபை தராவி தொழுகை முழுமையாக கேட்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுதிருந்தே நாம தயாராகிவிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம செய்த அமல்கள் அல்லாஹ் இடத்தில் கபூலாக வேண்டும், அந்த சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும். எனவே தான் அந்த ஒரு சிந்தனையைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபான் மாதத்தில் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். நாம் துஆ செய்வோம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரஜப் மாதத்தினுடைய பரக்கத்துகளை முழுமையாக பெற்ற நல்லடியார் கூட்டத்திலே சேர்த்தது புரிவானாக. ஷாபான் மாதத்திலே நம்முடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய அமல்களை கபூல் செய்தல் புரிவானாக. வரக்கூடிய ரமதானை நாம் அடைந்து ரமதானுடைய பரக்கத்துகளை முழுமையாக பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.